இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால் செவ்வாயால் உருவாகும் நீச்சபங்க ராஜயோகம். செப்டம்பரில் இந்த 4 ராசிகளின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஜோதிடத்தின்படி கிரகங்களின் தளபதியாய் கருதப்படுவோர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணியாவார். இப்படிப்பட்ட செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார். அந்த வகையிலே செவ்வாய் தற்போது மிதுன ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் கடக ராசிக்குள் நுழைய உள்ளார். இந்த கடக ராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வருகிறார். இதனால் இந்த செவ்வாய் பயிற்சியால் கடக ராசியில் குரு மற்றும் செவ்வாய்க்கு இடையே ஒரு சேர்க்கை உருவாக்கி இதனுடைய தொடர் நிலை விரிவாக்க நிலை கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற பகுதியிலே விரிவாகும் விளக்கமாகும் நாம் பார்க்கலாம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் உள்ளார். இவருக்கு பருத்த தொந்தி இல்லை. இவர் ஒரு வலம்புரி விநாயகர், கல்லில் தோன்றிய சுயம்பு விநாயகர் ஆவார். சிற்பியின் உளியில் பொல்லாத செதுக்காத பிள்ளையார் இவர். அதனால்தான் இவரை பொல்லா பிள்ளையார் என்று பிற்காலத்தில் பொல்லாத பிள்ளையார் என்பது பொல்லா பிள்ளையார் என்று மாறிவிட்டது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்கள், நன்மைகள் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 26/8/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆவணி 9வது நாள், ஓணம் பண்டிகை, ரிக் உபா கர்மம். இன்றைய விசேஷம் மிலாடி நபி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 இருந்து 10:15 வரை, பிறகு 10:45 இருந்து 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 இருந்து 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 இருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 12 மணி வரை, திதி திரியோதசி காலை 8:50 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம். நள்ளிரவு 2:20 வரை யோகம் சித்த மரண யோகம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் புனர்பூசம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, நல்ல துணை விரைவில் அமைய. திருமணம் என்பது வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்று.
வயது வந்த ஆண் பெண் இருபாலரையும் பாதுகாக்க இருக்க வைப்பதுதான் திருமணம். சிலருக்கு திருமண வயது வந்த உடனே தேடி அலைந்தாலும் பெண் மாப்பிள்ளை கிடைப்பது இல்லை. வரதட்சணை ஒரு காரணம் என்று கூற முடியாது. இன்னாருக்கு இன்னார் என்ற நிலை வரும்போதுதான் இரு தரப்பில் உள்ளவர்களும் சம்பந்தம் செய்து கொள்ள தயாராகி விடுவார். அதுபோல கிராமத்தில் உள்ள சிறு வயது முதலே இதுதான் பெண், இதுதான் மாப்பிள்ளை என்று இருப்பார்கள். ஆனால் சொந்தத்தில் திருமணம் செய்ய முடியாமல் போகும். அப்படிப்பட்ட நிலை எதனால் வருகிறது என்று நாம் ஆராய்ந்து ஜாதகத்திலே அதற்கான விடை கிடைத்து, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7 சுபகிரகம் சாரம் பெற்றிருந்தால் அல்லது 7ஆம் வீட்டில் சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்தத்தில் திருமணம் நடக்கும். ஒருவரது ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் பாவகிரகம் நின்று அந்த பாவகிரகம் மற்றொரு பாவகிரகத்தின் சாரத்தை பெற்றால் அந்த ஜாதகருக்கு அந்நியத்தில் தான் திருமணம் நடக்கும். சென்னை போன்ற இடங்களில் அசலில் என்று கூறுவார். லக்னத்துக்கு 7இல் பாவகிரகம் சம்பந்தம் ஏற்பட்டாலும் அந்நியத்தில் தான் திருமணம் நடக்கும். ஜாதகர்கள் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், பாக்கியாதிபதி ராகு, குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சம்பந்தம் ஏற்பட்டால் அந்த ஜாதகருக்கு தந்தை வழியில் திருமணம் நடக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் ராகு, கேது, மாந்தி ஆகிய 7ஆம் இடத்தில் சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஜாதகருக்கு காதல் திருமணம் கைகூடும். விரும்பிய திருமணத்திற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு வந்தால் அவர்களே தாங்கள் விரும்பிய திருமணத்தை முடிவு செய்வார்கள். பெரும்பகுதி சமுதாயத்தில் விரும்பிய திருமணம் நடக்கும். ஒருவர ஜாதகத்தில் குரு, புதன், சுக்கிரன், வளபிறை சந்திரன் ஆகியோர் 7ஆம் இடத்தில் சம்பந்தம் ஏற்பட்டால் அல்லது அவர்கள் சாரம் பெற்றால் 7ஆம் இடத்திற்கு சம்பந்தம் உண்டானால் சமுதாயத்தை மீறாத சம்பந்தம் ஏற்படும். அதுபோல ஒருவர் ஜாதகத்தில் 7 சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 2 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் 2ஆம் தாரம் பெண்ணையே மறப்பார். இப்படிப்பட்ட ஜாதகர் அமையப்பெற்ற மறுமணம் செய்யும் நிலையில் உள்ள பெண்களை மணந்தால் வாழ்வு சிறக்கும் வளமாகும். திருமணத்திற்காக மாப்பிள்ளை தேடுவோர் அந்த ஜாதகத்தின் 7 சுக்கிரனும் செவ்வாயும் உள்ளனவா என்று பார்த்து பெண்ணை கொடுக்க வேண்டும். இது போன்ற ஜாதகம் அமையப்பெற்றவர் மறுமணத்தை செய்து விடுவார். குரு பகவான் லக்னாதிபதியோ செவ்வாயோ சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு ஒரே தாரம்தான். ஒரு சிலருக்கு லக்னத்தில் 7க்கு 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால், சுக்கிரனுக்கு 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்தால் அந்த ஜாதகர் 1க்கு மேற்பட்ட தாரத்தை மணக்கக்கூடியவர் என்று சொல்லலாம். ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோடு பாவ கிரகங்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டு பாவம் ஆதிப்பியம் பெற்ற குரு பகவான் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு திருமணம் காவல் நிலையம் அல்லது பதிவு அலுவலகத்திலே நடக்கும். சுப ஆதிபத்தியம் பெற்ற குரு சம்பந்தப்பட்டால் கோயிலிலே திருமணம் நடக்கும். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டால் நல்ல வரன் கிடைத்து வளமாக வாழ்ந்திட இந்த எளிய பரிகாரத்தை செய்யலாம். உங்கள் பகுதியில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வணங்கி வர வேண்டும். தனியாக தட்சிணாமூர்த்தியை சந்நிதி இல்லை என்றால் நவகிரக சந்நிதியில் குரு பகவானை குரு ஓரையில் வியாழக்கிழமையில் வணங்கி வர வேண்டும். இவ்வாறு செய்தால் 9 வாரங்களுக்கு நல்ல வரன் அமையும், வளமான வாழ்க்கை வாழ்ந்தெல்லாம் கை கொடுக்கும் அனுபவ பரிகாரம். நாளைய தினம் 7.5 சனியின் தாக்கம் தீர்க்கும் பைரவர் வழிபாடு. இதனுடைய தொடர் நிலை விரிவாக்கம் மற்றும் இதனுடைய விளக்க உரை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வாழ்க்கை நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 6வது ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்ரு ஸ்தானத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் வரும், அந்த சர்க்கரை நோய் எப்படிப்பட்ட அமைப்பு உடையவர்களுக்கு வரும் என்பதை இப்பொழுது நாம் காணலாம். மீன லக்னத்திலே கடகத்திலே சுக்கிரன் செவ்வாய் கூடினாலும் சர்க்கரை நோய் வரும். மீன லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் உச்சம் பெற்று 8இல் சந்திரன் என்றால் சர்க்கரை நோய் வரும். விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று மேஷ லக்னத்தில் சுக்கிரன் அமர்ந்து சந்திரனை சுக்கிரன் 7ஆம் பார்வையாக பார்க்க சர்க்கரை நோய் வரும். கன்னியா லக்னத்திலே சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்க சர்க்கரை நோய் உண்டாகும். கும்ப லக்னத்தில் பிறந்து அங்கு சுக்கிரனை நிற்க சர்க்கரை நோய் உண்டாகும். லக்னாதிபதி 8இல் நின்று அங்கு பாபர்கள் கூடியிருக்க சர்க்கரை நோய் உண்டாகும். 8ஆம் அதிபர் ஜல ராசியிலே செவ்வாய் அல்லது ராகுவுடன் கூடி நின்றாலும் சர்க்கரை நோய் உண்டாகும். 8ஆம் அதிபர் ஜல ராசியிலே அமர்ந்து செவ்வாய் ராகுவால் பார்க்கப்பட்டால் சர்க்கரை நோய் உண்டாகும். 6இலே சுக்கிரன் நின்று லக்னத்தில் ராகு நிற்க சர்க்கரை நோய் உண்டாகும். அம்சத்தில் ஜல ராசியிலே சுக்கிரன் சந்திரன் ஆகிய இருவரும் தீயவரோடு கூடி நிற்க சர்க்கரை நோய் உண்டாகும்.
யார் யாருக்கெல்லாம் புற்றுநோய் வரும்? 6ஆம் இடத்தில் சந்திரன் ராகு கூடி நின்றால் புற்றுநோய் வரும். 6லே குரு ராகுவோடு கூடி நின்றாலும் புற்றுநோய் வரும். இதனுடைய தொடர்ச்சி நாளை தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், செவ்வாயால் உருவாகும் நீச்சபங்க ராஜயோகம் செப்டம்பரில் இந்த 4 ராசிகளின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஜோதிடத்தின்படி கிரகங்களின் தளபதியாய் கருதப்படுபவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணி ஆவார். இப்படிப்பட்ட செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார். அந்த வகையிலே செவ்வாய் தற்பொழுது மிதுன ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த நிலை செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் கடக ராசியில் நுழைய உள்ளார். இந்த கடக ராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வருகிறார். இதனால் இந்த செவ்வாய் பயிற்சியால் கடக ராசியில் குரு மற்றும் செவ்வாய்க்கு இடையே ஒரு சேர்க்கை உருவாகிறது. ஜோதிடத்தின்படி குரு பகவான் தனது உச்ச ராசியில் இருக்கும்போது செவ்வாயின் நீச்சத்தை உடைத்து நீச்சபங்க ராஜ யோகத்தை உருவாக்குவார். இந்த யோகத்தின் தாக்கம் ஒருவரது தொழில், நிதி நிலை, வியாபாரம், சொத்து விஷயங்களில் சிறப்பான பலன்களை தருவதாக கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது தொழில் முன்னேற்றத்தையும் நிதி நன்மைகளையும் தரும். இப்பொழுது செவ்வாய் பயிற்சியால் உருவாகும் நீச்சபங்க ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். மேஷம். மேஷ ராசியில் 4வது வீட்டில் செவ்வாய் செல்வதால் இந்த ராசிக்காரர்களுக்கு சொத்து மற்றும் தொழில் விஷயங்களில் சாதகமான மாற்றங்களை காண்பார். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட காலமாய் தலைப்பட்டு வந்த வேலையை வெற்றிகரமாய் முடிவடையும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையின் துணை முழு ஆதரவு கிடைக்கும். அடுத்தது மிதுனம். மிதுன ராசி 2வது வீட்டுக்கு செவ்வாய் செல்வதோடு நீச்சபங்க ராஜயோகம் உருவாவதால் பணப்பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். நீண்ட காலமாய் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான புதிய வழிகள் உருவாகும். பணியிடத்திலே உங்களின் தகவல் தொடர்பு திறன் சிறப்பாக இருக்கும். தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தையும் தரும். புதிய ஒப்பந்தங்களையும் பெறுவார்கள். குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வரும். காதல் வாழ்க்கையிலே இனிமை அதிகரிக்கும். மாணவர்களின் கடின உழைப்புக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். ஆனால் பணம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். கடகம். கடக ராசியின் முதல் வீட்டுக்கு செவ்வாய் சென்று நீச்சபங்க ராஜ யோகத்தை உருவாக்குவதால் தன்னம்பிக்கையும் ஆளுமையும் மேம்படும். நீண்ட காலமாய் நிலுவில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். வணிகத்தின் விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்பும் உள்ளது. தம்பதியிடையே அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் சென்று நீச்சபங்க ராஜ யோகத்தை உருவாக்குவதால் இந்த ராசிக்காரரின் கடன் தொல்லை குறையும். ஏற்கனவே செய்த முதலீட்டிலிருந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வணிகத்தின் நல்ல லாபம் கிடைப்பதற்கு புதிய வழிகள் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி விஷயங்களில் உங்கள் துணையுடன் புரிதல் மேம்படும். இருப்பினும் எந்த ஒரு பெரிய முதலீட்டும் செய்வதற்கு முன்பு அனைத்து ஆவணங்களும் நிபந்தனைகளும் முழுமையாய் ஆராய்ந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இப்பொழுது நாம் கடைசி பகுதி என்று அழைக்கப்படுகின்ற 6வது பகுதியை நோக்கி விரைகின்றோம். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் தொடர்ந்து 12 ராசிகளுடைய பொது பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று
இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கிரக சூழ்நிலை அருமையாய் உள்ளது. நீங்கள் விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். எதை செய்தாலும் ஒரு குறிக்கோளுடன் செய்வீர்கள். செலவும் அதிகரிக்கும். அதே வேளையில் பணவரவும் உண்டாகும். சகோதரர் மூலம் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர், நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கிரக சூழ்நிலை அருமையாய் உள்ளது. நீங்கள் விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். எதையும் செய்தாலும் ஒரு குறிக்கோளுடன் செய்வீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவு அதிகரிக்கும். அதே வேளையில் பணவரவும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மனோ தைரியம் கூடும். புதிய நட்பு கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கையாய் இருப்பது நன்மையை தரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கள் வரலாம். பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனோதைரியம் கூடும். புதிய நட்பு கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கள் வரலாம். கவனம் தேவை. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த பண வரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர் கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும். மட்டும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மேல் பதவி செல்வதற்கு எளிதில் எழுதிய தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள். இடமாற்றம் உறுதி செய்யப்படும். நீண்ட நாட்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 4, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பிரவுன். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேலிடத்தில் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மேல் பதவி செல்வதற்கு எழுதிய தேர்ச்சில் தேர்வு பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இடமாற்றம் உறுதி செய்யப்படும். நீண்ட நாட்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் நடந்தேறும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாய் பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன், வெள்ளை. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் நடந்தேறும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த விருந்தினர் வருகை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பிள்ளைகளோடு சந்தோஷமாய் பொழுதை கழிப்பீர்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பீர்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவார்கள். இல்லத்துக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8, 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெள்ளை. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பீர்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உற்றார் உறவினர் பாசத்தோடு பழகுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்துக் கொள்வீர்கள். குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கான தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பெரியோரின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டால் தப்பித்துக் கொள்வீர்கள்.
சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்பார்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உங்கள் சுய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாது. சக ஊழியர் உதவியால் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். பணியின் நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செய்வீர்கள். டெக்னிக்கல் சார்ந்த கலைஞர்களுக்கு வாய்ப்பு வந்து குவியும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உங்கள் சுய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாது. சக ஊழியரின் உதவியால் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் பணியின் நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செய்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் டெக்னிக்கல் சார்ந்த கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புதிய பதவிகள் வரும். செய்கின்ற காரியங்கள் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாய் அமையும். பொது நலனோடு இளைய சமுதாய நலன்களை சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முனைவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் அகலும். மேலிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4, 5. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம் சிவப்பு. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புதிய பதவிகள் வரும். செய்கின்ற காரியங்கள் சிறு தடை ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாய் அமையும். புராண நட்சத்திரத்தை சார்ந்த பொது நலனோடு இணைந்த சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முனைவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை மறைமுக எதிர்ப்புகள் அகலும். மேலிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று திடீரென்று கோபம் வரும். ஏதாவது ஒரு வகையிலே அடுத்தவர்கள் வீண் பேச்சு கேட்க நேரிடலாம். கவனம் தேவை. மற்றவர்கள் செய்கையால் மன வருத்தம் உண்டாகலாம். அதே நேரத்தில் நீண்ட நாட்கள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் வெண்பச்சை. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று திடீரென்று கோபம் வரும். ஏதாவது ஒரு வகையிலே அடுத்தவர்கள் வீண் பேச்சு கேட்க நேரிடலாம். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கவனம் தேவை. மற்றவர்கள் செய்கையால் மன வருத்தம் உண்டாகலாம். அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர் அதே வேளையில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பண வரவு உண்டாகும். மனதில் அமைதி நிலவும். நிம்மதியாய் உறங்குவீர்கள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 8, 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ஆரஞ்சு. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும். சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்பாராத இடங்களில் பண வரவு உண்டாகும். மனதில் அமைதி நிலையும். நிம்மதியாய் உறங்குவீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அனைத்து விஷயங்களும் நல்ல கண்ணோட்டத்துடன் காண்பீர்கள். பங்கு வர்த்தகத்திலே லாபம் குவியும். உத்தியோகத்தில் இருப்பவர் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவார்கள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அனைத்து விஷயங்களும் நல்ல கண்ணோட்டத்துடன் காண்பீர்கள். பங்கு வர்த்தகத்தில் லாபம் குவியும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் இருப்பவர் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவார். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.